இன்றைக்கி வந்து நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா, பச்சை சுண்டைக்காய் பறித்து தாங்க குழம்பு வைக்க போகிறோம். அது நம்ம தோட்டத்திலே இருக்குது பாருங்கள். அந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம செடியிலேயே காய்ச்ச காய் அப்படிங்கும்போது நம்ம சமைக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி தெரியும். இப்போ நான் வந்து சும்மா பார்த்துட்டு வரலாம்னு தான் போனேன். சரி காய் இருக்கவும் அப்படியே பறிச்சுக்கிறேன் பாருங்கள். சுண்டைக்காய் வந்து ரொம்பவே நல்லது. இந்த சுண்டைக்காய் கூட்டு வைக்கலாம், சுண்டைக்காய் துவையல் செய்யலாம். சுண்டைக்காயை போட்டு நம்ம பாசிப்பருப்பு போட்டு சமைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சாம்பார் வைக்கலாம், கறி சுண்டைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி கொத்து கொத்தாக பாருங்கள். நான் அப்படியே வீட்டில் வந்து ஆஞ்சிக்கலான்ட்டு கொத்து கொத்தாக அப்படியே பிச்சுக்கிட்டேன். இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது நம்ம தோட்டத்திலே பறித்த சுண்டைக்காயை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் வந்து பாருங்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா ஒரு பையும் எடுத்துகிட்டு போகல. எப்போ போனாலும் ஏதாவது ஒரு பை எடுத்துகிட்டு போவேன். செல்லை மட்டும் எடுத்து இடுப்பில் சொருகிக்கிட்டு சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு போயிட்டேன். இப்போ காயை பார்த்தோன்னே கொத்து கொத்தாக இருந்துச்சா பாருங்கள். கத்திரிக்காய் போட்டு வெள்ளைப்பூடு உரித்து போட்டு சூப்பராக நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். சின்னதாக கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், குழம்புத்தூள் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து இப்போ நான் அந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும். பழையதுக்கெலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான் இருக்கும். இப்போ வந்து நான் சாதம் வடிச்சிருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சோண்டு துவையல் வச்சுக்கிட்டேன். என்ன துவையல்னு கேட்குறீங்களா? ஓமவல்லி இலை துவையல் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் சுண்டைக்காய் குழம்பு பாருங்கள், சாதத்தில் போட்டுக்கிட்டு இருக்கேன். சுண்டைக்காய், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் உரித்து போட்டு அருமையான ஒரு குழம்பு வச்சுட்டேன். இந்த சாப்பாடு வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ரொம்ப நல்லாயிருக்கும். செரிமான சக்திக்கு பூண்டு சேர்த்துருக்கோம். இந்த சுண்டைக்காயை எடுத்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில்